தேங்க்யூம்மா. போதும் போதும். இதுக்கு ஒரு தம்பனேல் ரெடி பண்ணுவேன், எனக்கு தெரியும் தெரியும். அவங்க கூட தானே மேடம் இருக்கேன். நன்றி உங்க அன்புக்கு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். உருவம் தெரியாத உருவம், காற்றில் ஆடிடும் கருப்பு, கனவு கலையும் இருள் கவும் இதயம் படபடக்க, இரவில் வந்து போகும் கொலுசு சத்தம், அலறல் பேய்களின் அட்டகாசம், இது எதுவும் இன்றி நேரில் இருந்த போதும் திரையில் இருந்த போதும் அத்தனை வசீகரிக்கும் அழகான நடிப்பை தந்த ரூபா கொடுவாயூர் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்துருச்சு. கேரக்டர் மாதிரியா நேம் ஆல்சோ இட்ஸ் லைக் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதகியோட சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது டீம். பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வென் வி ஹேட் த மீடியா ஷோ, யூ ஸ்டார்டட் ஷவரிங் அஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும்னு. Like they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. ஸோ யமகாதகியோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு. அண்ட் now the theater response is I was really amazed. By the interval scene-காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் I haven't thought of it at all. So ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழில் ஒரு புதுசாக ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்னை காஸ்ட் பண்ணிட்டாங்களே, அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராகுல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார். So because when Pepin sir narrated me the story, எனக்கு புரியல சில விஷயத்தில் எனக்கு தமிழ் புதுசாக அப்போ. ஸோ ராகுல் சார் கால்ட் மீ அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மீ த ஸ்டோரி, இப்படி நடக்கும் இங்கே இது. அண்ட் இஃப் ஹி வுட் ஹவ் நாட் டோல்ட் மீ எக்ஸ்பிளைன்ட் மீ தோஸ் திங்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், இட் வுட் ஹவ் பீன் அ காஸ்ட்லி மிஸ் ஃபார் மீ. ரொம்ப தேங்க்யூ சார் அப்போ கால் பண்ணதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஆக்சுவலி கால் அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் he took this project forward and he made it to the theaters today. and அவங்களோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் ஜலக்கம் ராவ் காரு, அவங்க அப்பா, ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார், இது ஃபிலிமில் என்ன ஏன் நாட் ஓன்லி மீ, தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி he has written. So thank you for like making me your Leela sir. It means a lot. And அந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கூலாக இருக்கும். பட் ஆனால் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அவங்க. ஸோ அண்ட் ஆர் டிஓபி சுஜித் சாரங் சார், as sir told, from the beginning, though he used to do பெரிய films பண்ணுவேன் அவங்க. பட் ஆனால் துருவங்கள் 16 கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ யமகாதகி வரைக்கும் ஸ்மால் ஃபிலிம்ஸ். அப்போ he usually pick on films which he resonates emotionally. So please sir, அந்த மாதிரியே பண்ணுங்க. Industry needs more of these kind of films, and almost every of his choices has worked out really well in the Tamil cinema. And நிறைய இப்படி வரணும்.
அண்ட் இது எல்லா ட்ரையோ பெப்பின் சார், வெங்கட் ராகுல் சார், சுஜித் சார் எல்லாம் ஒரு ட்ரையோ. தே ஒர்க் ரியலி ஹார்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் வச்சு இது எல்லாம் தே டுக் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட். அண்ட் அவங்க and our co-producer Ganapati Reddy Garu, and avanga writer Rajendran Garu for writing such beautiful lines for me in the film. And our editor Srijit Sarang sir, ரொம்ப நிறைய ரிவ்யூஸ்லோ they have written that the film is really crisp and ரொம்ப நல்லா இருக்கு, ஷார்ட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கு. ஸோ அப்படி நல்லா பண்ணிட்டாங்களா பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜெசின் சார் அவங்க மியூசிக் டைரக்டர், அது அவங்களுக்கு புதுசாக இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். And again Rahul sir, he brought it from album song, he heard an album song and avanga he brought him on board for this film. So and ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிட்டு உயிர் கூட்டலேனா. அண்ட் இந்த ஃபிலிம் ஆக்சுவலி நிறைய சீன்ஸில் சவுண்ட் டிசைனிங் அண்ட் மியூசிக்கு இதுக்கு இந்த ஃபிலிம்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் சச்சின் சுதாகரன் சார் அண்ட் அரவிந்த் மேனன் சார் and Jason sir, this trio has made such wonders. And whenever there was an important scene, people started whistling for those scenes. And the chinna kolandana amma bayamaitena, like they used to go into the lap of their mothers. So அப்படின ரொம்ப நல்ல மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைனிங் பண்ணிட்டாங்களே அவங்களோட ஃபிலிமுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் சார். அண்ட் அவங்க முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர், like so many have been asking me like how did you woke up like that in the trailer shot அப்படினு நிறைய கேக்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்குது, என்பி இது பண்ணணும், இது எப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு he always wanted to project him as an actor ஃபர்ஸ்ட்டாக. he did ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் ஜென்ரலி ஐ டோல்ட். அண்ட் கீதாமா, ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில், அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், யமகாதிக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவுக்கு ரிலேஷன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ ஐ திங்க் அது இட் ஒர்க்ட் அவுட் இன் த தியேட்டர்ஸ். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் க்ரையிங் இன் த தியேட்டர்ஸ். அவங்கள சீல் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் தேங்க்யூ மா, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஹரிதா, சுபாஷ் அண்ட் எல்லாம் அவங்களோட எல்லா கேஸ்ட், இசபெல்லா என்னோட ஃப்ரெண்டு, மெலடி, பூஜா அண்ட் போர்க்கொடி ஜி, ஜெசிந்த் அண்ட் முருகன்ஜி எல்லாம். ஸோ ஐயோ யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சாரி. ஓகே. அண்ட் அவங்களோட பிஆர் சதீஷ்ஜி அண்ட் சிவன்ஜி அண்ட் Shiva Garu and Satish Garu for promoting our film in every way possible and making it to the for taking the film to the people. And அண்ணா என்னோட மேக்கப் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த பீப்புள் ஃபார் கோயிங் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்சிங் த ஃபிலிம் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் இப்போ இஃப் யூ டென்ட் வாட்ச் இட் yet, ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ். இது திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் ஹேஸ் டு பி சீன் வித் யோர் ஃபேமிலி. அண்ட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஃபிலிமில். அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சே பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் அன்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது.
யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒன்று பாவா பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதகி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய டீம் பிளாக் ஷீப். ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோடு இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷீப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். யமகாதகி வந்து ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நான் பல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4-5-6 படங்கள் நடித்திருந்த பொழுதே எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதுக்கு நான் ரெஜின் ரோஸ்க்கும் பெப்பினுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கதையை அவர் சொல்லிவிட்டு எனக்கு என்னுடைய போர்ஷனை சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு ரீடிங்லாம் பண்ணினோம், ஒரு சின்னதாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டயலாக் வரக்கூடிய ஒரு போர்ஷன், ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமாக கிளைமேக்ஸில் இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனால் அது 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 வந்து ஒரு சாவு வீடு. ஸோ அதில் த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேலே நம்பிக்கையாக எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேறு பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோடு சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பண்ணும்பொழுது நானும் அதில் சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறையா பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷ்னலாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூரில் ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். வேறு வழியே இல்லை, எங்களுடைய ஹோமாக இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்தில். அந்த ஊரில் அது எங்களுடைய வீடாக ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் தங்கியிருந்தோம். எல்லோரும் பக்கத்தில் ஒரே இடம் எடுத்து அங்கே ஒரு பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்கே தங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் வந்து தேட்டரில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லோரும் அறிமுகமாக இருந்தாலும் அங்கே போய் தான் ஒரு முறை சந்தித்தவங்களும் 35-40 நாள் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்கள் அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸாக இருந்திருக்கோம், சில சமயம் எல்லோரும் ஒன்றாவும் இருந்திருக்கோம், ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொக்கேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பற்றி பேசுகிற இந்த ஒரு மாத காலத்தில் அதை எல்லாமே எங்கள் நினைவுக்கு வந்து போயிட்டுருக்கு. சில நல்ல நட்புகள் கிடச்சிது, புதிய நட்புகள் அங்கே கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்கள் பேசிய கதைகள் இதில் என்னென்னா, அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற வீடுகள், அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் இருப்போம். அங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துகிட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்தில் ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு அது. ஸோ 35 நாளும் நாங்கள் 7 வீட்டில் அங்கே போனால் அந்த மூடு மாறிடணும் எங்களுக்கு. ஸோ எல்லோரும் வேறு ஃபேஸோ டக்குன்னு ஒரு 5 வீடு தள்ளிச்சுன்னா அந்த மூடுக்குள்ளே போயிட்டு அந்த இதில் போயிட்டு அப்படி தான் உட்காந்துருப்போம். ஸோ அங்கே ஏன்னா நாங்கள் டயலாக் இல்லைனாலும் ஷார்ட்டில் எல்லோரும் ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருப்போம். பட் அந்த டெத்து அப்படின்ற ஒரு இதை உணர்ந்து நாங்கள் இருக்கணும். ஆனால் அதுதான் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டர் த்ரூ அவுட்டு சும்மா ஒரு சீனில் இருந்து 4 சீனில் அவங்க இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. 35-40 நாளில் முக்கால்வாசி நாட்கள் அவங்க அந்த கட்டில் அவங்க டெட் பாடியாக இருந்திருக்காங்க ரூபா. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்பொழுதும் எங்களுக்கு வந்து அது சீரியஸாக இருந்துச்சு. அவங்க அப்படி நடிக்கிறாங்கங்கும் பொழுது கூட இருக்கிற நாங்கள் எல்லோரும் அதுக்கான உழைப்போம், அதுக்கான ஒரு இதை அந்த மூடு எமோஷனை கொண்டு வர வேண்டியிருந்துச்சு.
ஸோ ப்ளஸ் அண்ட் எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அந்த அந்த டேயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ என்னையும் நம்பி அவங்க எல்லாரும் வந்து எனக்கு அவ்வளோ சச் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ், ஒருத்தர் பேராக சொல்லலை, பட் எல்லாருமே ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸ். நிறைய பேர் இதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமும், எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ராஜு சார், ஹரிதா, மெலடி, முருகன், இசபெல்லா வந்து ஃப்ரெண்டாக வருவாங்க ரூபாக்கு. ஸோ ரொம்ப நிறையா வந்து டைம்லி ஜோக்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலில் அடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சிரித்து ஐ திங்க் அந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து ஏதோ ஒரு நாங்கள்லாம் ரூம்மேட்ஸாக இருந்து எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் டேஸ் எல்லாம் நினைவுபடுத்துச்சு. அவ்வளோ சிரித்து இது பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் காலையில் ஷூட்டிங்க்கு வந்துட்டோம்னா அது வேறு மாதிரியான இடம். ஸோ மற்றபடி அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்த இந்த திரைப்படம். அண்டு பெப்பின் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபுல் லென்த்தில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ரோலாக நான் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா, நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தில் போய் நடித்தேன்ற ஃபீலிங்கே கிடையாது. இது என்னுடைய படம். நானே இருந்து சொந்தமாக ஒரு படத்தில் அந்த அளவுக்கு ஒரு மைண்ட் லெவலில் இந்த படத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மனசளவில் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே. நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ஆவலாக இந்த படத்தை வரும்னு சொல்லிட்டு ராகுலையும் பெப்பினையும் அவ்வளோ பிடுங்கியிருக்கோம். எப்போ ரிலீஸ், எப்போ பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. ஏதோ இப்போ பண்ண போகிறோம் ரிலீஸ் அப்படியே சொன்ன உடனே விடலை. அதுக்கப்புறம் விட்டு அவங்கள தொணன்னு நச்சரிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் இதனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வாய்ப்பு. அண்ட் அதை ராஜு சார் எல்லாருமே சொன்ன மாதிரி சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் வந்து அதை படத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட விதம் வந்து அது ரொம்ப அருமையாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படத்துக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா பெப்பினோட டெபியூ படம் அப்படின்னே சொல்லும்படி இல்லை. ஏன்னா அவர் கதை சொன்ன விதமும் அங்கே ஷூட்டிங் நடந்துக்கும்பொழுது நமக்கு 10 நாள்லேயே தெரிஞ்சிடும் அது வந்து அந்த டீம் எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் சுஜித் சரண், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாரையும் ரொம்ப எங்களோட எமோஷன்ஸ் அழகாக கன்வே ஆகிற மாதிரி எங்களை எல்லாரையும் படம் பிடிச்சதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லோரும் ரொம்ப நிறைய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் ஹூவர் இஸ் ஒர்க்ட் ஆன் சவுண்ட் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ இன்க்ளூடிங் ஜெசின், ஐம் ரியலி தேங்க்ஃபுல். பிகாஸ் அது ரொம்ப ஒரு சோல்ஃபுல் மியூசிக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க, பல இடங்கள்லேருந்து பாராட்டுறாங்க. அண்ட் ராகுல், தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். மேக் மோர் ஃபில்ம்ஸ் லைக் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றே சொல்லிக்கிறேன் என்னென்னா, அஃப்கோர்ஸ் என்ன ரொம்ப செல்லமாக பத்திரிக்கையில் எல்லாரும் கோடம்பாக்கம், கோலிவுட்டின் லேட்டஸ்ட் அம்மா எல்லாமே ரைட். நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டிங். ஸோ என்ன கோலிவுட் அம்மான்னு கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ எம் ஹாப்பி. ஆனால் கூடிய சீக்கிரம் அது கொஞ்சம் மறந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிற்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. எடிட்டர் ஸ்ரீஜித் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஸ்ரீஜித் சாரங்கி. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. இது என்னோட முதல் மேடை, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ பொறுமையாக ஆரம்பித்து அப்படியே முடிச்சிடுறேன். ஸோ முதல்ல யமகாதகி சாத்தியமானதுக்கு இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே காரணம். இந்த யமகாதகி இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே காரணம். ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படியே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ப்ரொடியூசர் வெங்கட்ராகுல் சார், அதுக்கப்புறம் வெங்கட்ராகுல் சாரோட அப்பா சீனிவாச ராவ் சார். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இந்த ஐடியா வந்து நான் முழுசாக கூட எழுதலை, ஒரு பக்கத்துக்கு கூட எழுதாமல் ஜஸ்ட்டு நாங்கள் முன்னாடியிலேருந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு பக்கம் கூட எழுதலை. ஒரு நாள் சும்மா இந்த ஐடியாவை ஷேர் பண்ணேன். ஒரு நாள் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் இதை டெவலப் பண்ணுங்கள், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அடுத்த நாள் சுஜித்தை மீட் பண்ணுறேன். ஸோ அதே ஐடியாவை திருப்பியும் என்னோடய டிஓபி சுஜித்திட்ட போய் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அவரும் அதே ஹோப் கொடுத்தாரு. ஸோ பட டைரக்டருக்கு எல்லோரும் கொடுக்குற நம்பிக்கை ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இதை அப்படியே எடுத்துகிட்டு என்னோடய டைலாக் ரைட்டர் ராஜேந்திரன்ட்ட போயிட்டு சொல்கிறேன். அவருக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய நட்பு பழக்கம். என்னுடைய இன்னைக்கு யமகாதகியோட அரசியல், இந்த ஜாதிய புரிதல் எல்லாத்துக்கும் எனக்கு
வழிவகுத்து கொடுத்தது அவர் தான். இந்த புக்கை படி, இந்த மாதிரியான விஷயங்களை பாரு, ஒரு படத்தை இந்த நோக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவர். ஸோ இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் திருப்பியும் எப்பொழுதுமே அவர் என்னை கிண்டல் பண்ணுவார். என் அசிஸ்டன்ஸுக்கு தெரியும், ஒரு லவ் சீன் சொன்னால் பெப்பின் வந்து சந்தோஷமே ஆக மாட்டார். ஒரு கொலை இருக்குன்னு சொல்லு, இல்லை ஒரு பொணம் இருக்குன்னு சொல்லு, உடனே வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவார், நிறையா இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னோட டேரக்டருமே அதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அமித் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் ராஜதந்திரம்ன்ற படத்தில். அவருமே சொல்லியிருக்காரு, நீ மற்ற விஷயத்தை தாண்டி இந்த மாதிரியான ஏரியா பேசும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுற, இதில் ஏதாச்சும் ஒரு லைனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க. ராகுல் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் அப்படியே செட் ஆகுது. செட் ஆனதுக்கப்புறம் படம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா திருப்பியும் நான் தஞ்சாவூரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்கே சிறுவாபுரி இதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் போய் லொக்கேஷன் மாதிரி சும்மா போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். நானும் லோகனனும் போயிட்டே இருந்தோம். பட் எங்கேயுமே எனக்கு அந்த வீடு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸ் எல்லாமே. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் இனிஷியலாக வச்சுருந்த பட்ஜெட்டுக்கு தஞ்சாவூருக்கு போகவே முடியாது. நான் திருப்பி போயிட்டு இல்லை தஞ்சாவூருக்கு போகணும் அப்படின்னு பெருசாக எந்த டிஸ்கஷனுமே இல்லை. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படம் இவ்வளோ நேர்த்தியாக என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் ராகுல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சுஜித் சார் படம் எடுக்கும் பொழுது என்னுடைய எழுத்துக்களுக்கு ஒரு விஷுவல் கொடுக்க போகிற ஆள் அப்படின்றது நட்பு ரீதியாக ரொம்ப பழக்கம். சுஜித் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடியிலேருந்தே 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணும்பொழுது சுஜித் கொடுத்த சப்போர்ட் இனிஷியல்லேருந்தே ரொம்ப அதிகம். ஸோ ஃப்ரம் த பேப்பர் ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் அவர். எனக்கு படம் அவர் 12 படம் முடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பயங்கரமாக சாதிச்சிட்டாரு. எல்லா வகையிலுமே பெரிய படமும் பண்ணிட்டாரு, பெரிய பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் படமும் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அதுக்கு முதல் நாள் பெரிய மழை. நாங்கள் 2 பேரும் அடுத்த நாள் முதல் நாள் ஷூட் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். முதல் நாள் நைட்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, பூஜை போட்டு ஆரம்பிக்கணும் டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியாச்சு. 3ஆம் தேதி நாங்கள் சும்மா ஷூட்டிங் அந்த வீட்டை பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது, முழங்கால் வரைக்கும் மழை பெஞ்சு எங்களை உள்ளே விடலை. நைட்டு வந்து நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். சுஜித் தான் சொன்னார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஏதோ ஒன்று எடுப்போம் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே கான்ஃபிடெண்ட்டாக போயிடலாம். பூஜை போட்டாச்சு, மழை அப்படியே வரல. இயற்கை ஃபஸ்ட்டு எங்களை அனுமதிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஷெடியூலில் போட்ட சீனை கொஞ்சம் லேட்டாக மழை விட்டதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷாட் வந்து கீதா கைலாசம் மேம்க்கு தான் வச்சோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அப்போ சுஜித் வந்து ஃபஸ்ட்டு அவங்க டீமில் கூப்பிட்டு, நீ அதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் எடுத்தோம், சுஜித்தை நீ கூப்பிட்டு ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ஆக்ஷன் அதுதான். ஸோ அப்போ கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட் படம் முடிச்சு இப்போ வரைக்கும் அவர் ரொம்ப பயங்கரமான சப்போர்ட், கான்ஃபிடென்ட். ரொம்ப நன்றி ப்ரோ எல்லாத்துக்கும். என்னை முதல்ல நம்பினதுக்கு. நான் கேட்டது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு. என்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத சில சீக்வன்சஸ் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. அந்த ஸ்டண்ட் மாஸ்டரோடு சேர்ந்து முரளி மாஸ்டரோடு சேர்ந்து நாங்கள் பண்ணது. சுஜித்துக்கும் முரளி மாஸ்டருக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் வந்து ஸ்கிரிப்டை கரெக்டாக உள்வாங்கிக்கிட்ட விதம், இது 3ம் தான் நான் சொன்னதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த போர்ஷன் எடுக்கும் பொழுது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எழுதும் பொழுது. நானும் அசிஸ்டன்ட்ஸும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக. லீலா ஃபேமிலி அப்படின்னு ஆரம்பித்து இந்த 36 கேரக்டரையும் ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அப்படி ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்தாங்க. படம் ஆரம்பித்து ஒரு 8வது நாளோ என்னமோ ஆல் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷூட் ஆரம்பித்தோம். ஸோ எமகாதகி ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அன்னைக்கு மாறினாங்க, அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்றைக்கும் ஒரே ஃபேமிலி தான் எனக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல முடியலை, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் யாராச்சும் மிஸ் ஆகிட்டாலும் கோச்சிக்குவாங்க. எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர், படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்ரீஜித் ப்ரோட்ட
டேபிளில் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீன்ஸாக சொல்லுங்கள் என்ன இந்த சீனில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தோம். அவர் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு சின்ன சின்ன இன்புட்ஸ் மட்டும் கொடுப்பாரு. பெப்பின் இதோட இது இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு பெப்பின் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்று கட் பண்ணி காட்டுவார். என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜெசின் ஜார்ஜ். படம்லாம் முடிச்சுட்டு மியூசிக் டைரக்டரை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராகுல் சார் சொல்லி தான் ஜெசின் ஜார்ஜை மீட் பண்ணோம். அவர் இந்த படத்தில் நிறைய மல்டிபிள் ஜானர்ஸ் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எல்லா ஷிஃப்ட்டையும் ஒரு வேர்ல்டாக க்ரியேட் பண்ணுறது தான் எங்களோட சேலஞ்சாக இருந்துச்சு. சுஜித்தும் அதை தான் பண்ணார். என்ன ஜானராக இருந்தாலும் மொத்த படமாக பார்க்கும் பொழுது ஒரு யமகாதகியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி கேமராவில் அவர் பண்ணிட்டார். ரைட்டிங்கில் ராஜேந்திரன் சப்போர்ட்டோட எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டோம். இதை மியூசிக் டைரக்டராக மியூசிக்கில் கொண்டு வரும் பொழுது ஒரு புது வகை இசையமைப்பாளர் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அவர் கொஞ்சம் பேஷன்ஸோட சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு ரொம்ப அழகாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு சிங்க்குக்கு வரோம். சச்சின் பிரதோ அண்டு அரவிந்த் ப்ரோ, உங்களோட சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ அவங்களுக்கு வாரம் 2-3 படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த எவ்வளோ பிஸி ஷெடியூலில் யமகாதகிக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ ஒவ்வொரு இடத்துல உயிர் கொடுத்துக்கிட்டே வராங்க படத்துக்கு அப்படின்றத எனக்கு புரிஞ்சிச்சு. டெக்னிக்கலாக இந்த படம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிகினிங்கில் ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு கனவு இருக்கும், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஆளை மறந்துட்டேன், சாரி. ஸோ என்னோட கோ ப்ரொடியூசர் கணபதி ரெட்டி சார், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். ஸோ யுவர் சப்போர்ட் மீன்ஸ் லாட்ஸ் டு அஸ் ஆக்சுவலி, யூ நோ. தேங்க்யூ ஃபார் தட் சார். ஸோ அண்ட் லக்ஷ்மண் சார், யுவர் சப்போர்ட் ஆல்சோ மீன்ஸ் a lot to me sir, lot to us sir. It's very important to us. Thank you sir, thank you so much. So next என்னோட டீம், இவங்களுக்கு வெறுமனே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. தேங்க்யூ, நன்றிடா தம்பி. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ நான் நிறைய ஸ்ட்ரகிள் பட இயக்குனருக்கு எங்கள் படத்துக்கு நிறைய இருந்துச்சு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப லோ ஆகும் பொழுது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரைடேடா எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு மண்டே போட்டு காட்டணும், அப்பயே மாறிடுச்சு. உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி, பெரிய நன்றி. ஸோ நீங்கள் எழுதின எழுத்துக்களும் நீங்கள் கொடுத்த அங்கீகாரமும் தான் இன்றைக்கி யமகாதகி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது இன்னும் அதிகரித்து மக்கள் திருப்பியும் இன்னும் அதிகமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்றது எங்களோட விருப்பமாக இருக்குது. எனக்கு வெள்ளிக்கிழமை விடியலை, திங்கக்கிழமையே விடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்ததுனால திருப்பி நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாக்கியிருக்கு எல்லா வகையிலையுமே. ஸோ அதை நான் அடுத்தடுத்து ஏமாற்ற மட்டும் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க, இன்டென்ஷனலாக கிடையாது, பேச முடியலை. நன்றி.